எந்த இடத்துல வலி இருந்தாலும் சரி, அதாவது இந்த புடக்காலத்தில் வலிக்குது, ஷோல்டரில் வலிக்குது, இந்த கையில் வலிக்குது, இந்த இடத்துல மணிக்கட்டல் வலிக்குது, ஃபிங்கரெல்லாம் வலிக்குது, இடுப்பெல்லாம் வலிக்குது, முதுகு தண்டு உடம்பு வலிக்குது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த முட்டி வலிக்குது அப்படின்ற எந்த வகையான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இது காய்களின் அரசன்னு சொல்கிறாங்க. இந்திய தாய்நாட்டில் எவ்வளோ காய்கள் விளையுதோ அந்த காய்களுக்கெல்லாம் அரசன்னு சொல்கிறாங்க. அதனால தான் இது பேர் அரசனைக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. வணக்க நண்பர்களே, உணவே மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரணி நன்றியும் வாழ்த்துதலும். மூட்டு வலி, முதுகு வலி, இயற்கையான மருத்துவ முறையில் என்ன தீர்வு இருக்குது அப்படின்றத நான் உங்கள்கிட்ட இன்றைக்கி சொல்ல போகிறேன். அதே சமயத்தில் உச்சநாள் உள்ளங்கால் வரை இருக்கிற பெயின், எந்த இடத்துல வலி இருந்தாலும் சரி, அதாவது இந்த புடக்காலத்தில் வலிக்குது, ஷோல்டரில் வலிக்குது, இந்த கையில் வலிக்குது, இந்த இடத்துல மணிக்கட்டல் வலிக்குது, ஃபிங்கரெல்லாம் வலிக்குது, இடுப்பெல்லாம் வலிக்குது, முதுகு தண்டு உடம்பு வலிக்குது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த முட்டி வலிக்குது அப்படின்ற எந்த வகையான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, குதிங்கால் வலிக்குது, எரிச்சலாக இருக்குது, உடம்புக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்றவங்களோ, அதே மாதிரி வலியெல்லாம் இருக்குது, ரொம்ப வலி இருக்குது, ஆனால் உக்காந்தா எழவே முடியல, சாதாரண ஒரு சேர்லேருந்து உக்காந்தா எழ முடியுது மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுனே தெரில, அவ்வளோ வலியாக இருக்குது அப்படின்றவங்களுக்கும் பார்த்திங்கனாக்க ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மருத்துவ குறிப்பு சொல்ல போகிறேங்க. இங்கே நான் வச்சுருக்கிற அந்த காய்கறியை பாருங்கள், இதில் தான் உங்களுக்கு நீங்கள் மருத்துவ குறிப்பு சொல்ல போகிறேன். முதுகெல்லாம் வலி, மூட்டெல்லாம் வலி, உடம்பு எல்லா இடத்துலையும் வலிக்குது அப்படின்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எங்கிட்ட இருக்கிற இந்த கொத்தவரங்காய், இது ஜூம் பண்ணி காமிச்சா தான் கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதுதான் கொத்தவரங்காய் லெமன். ஒரு 10 கொத்தவரங்காய், ஒரு லெமன், அதனுடைய தோல் சதை விதையோடு கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி புழிஞ்சு வடிகட்டிங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் சாறு தான் வரும். அந்த 2 ஸ்பூன் சாறை நீங்கள் தாராளமாக குடிக்கலாம். குடிச்சிட்டு வரும்போது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இந்த வலி சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாகவே சரியாயிடும். இந்த கொத்தவரங்காய் நீ சாப்பிடும்போது என்ன ஆகுனாக்க உடல் உஷ்ணம் குறையும். அதே மாதிரி பார்த்திங்கனாக்க நுரையீரலில் இருக்கிற சளி நல்லாவே கரைஞ்சி வெளியே வரும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயத்தை இந்த கொத்தவரங்காய் செய்யும். இந்த கொத்தவரங்காய் சாப்பிடவே சளி வெளியேறும். இந்த லெமனை அதனோட தோல் சத விதையோடு தான் நீங்கள் போடணும். போட்டு அரைச்சி புழிஞ்சு வடிகட்டி குடிக்கும்போது கண்டிப்பாகவே பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வலி சார்ந்த பிரச்சனைகள் மெல்ல மெல்ல குறையும். ஒரு சில கேட்பாங்க, ஐயா லெமன் சாப்பிடும்போது அல்சர் வராதா அப்படின்னு. அதாவது புழிஞ்சு விட்டு அல்சர் இருக்கவங்களுக்கு புழிஞ்சு விட்டு சாப்பிட்டிங்கன்னா தான் அல்சர் வரும். ஆனால் நான் இப்போ சொல்கிறது அதனுடைய தோல் சதை விதை எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அப்படியே பச்சையாக அரைச்சி தான் புழிஞ்சி தான் சாப்பிட சொல்கிறேன். இது காலையில் சாயந்தரம் ஏதாவது ஒரு வேலையில் நீங்கள் அரைச்சி புழிஞ்சு வடிகட்டி இதில் வர சாறை மட்டும் குடிச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு வலி குறையும். அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மஞ்சள் பூசணிக்காய். இது சாப்பிட்ட பின்னாடி மதிய நேரத்தில் ஒரு 100 கிராம் எடுத்து அதனுடைய தோல், அதனுடைய சதை, அதனுடைய விதை கட் பண்ணி மிக்சியில் போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணியோ இல்லை 1 டம்ளர் தண்ணியோ ஊற்றி நல்லா அரைச்சி புழிஞ்சு வடிகட்டி அந்த சாறை குடிச்சிங்கன்னா போதும். இது காய்களின் அரசன்னு சொல்கிறாங்க. இந்திய தாய்நாட்டில் எவ்வளோ காய்கள் விளையுதோ அந்த காய்களுக்கெல்லாம், ஏன் வேர்ல்டில் விளையிற எல்லா காய்களுக்கே அரசன்னு சொல்கிறாங்க. அதனால தான் இது பேர் அரசனைக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. பரங்கிக்காய்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்கரை பூசணிக்காய்ன்னு சொல்லுவாங்க. இப்படி வெவ்வேறு மஞ்சள் பூசணிக்காய்ன்னு சொல்லுவாங்க. இப்படி வெவ்வேறு பேரால் அழைக்கப்படுகிற ஒரு அற்புதமான காய் பார்த்திங்கன்னா இந்த அரசனைக்காய் இல்லை பரங்கிக்காய் சொல்லப்படக்கூடிய மஞ்சள் பூசணிக்காய். இது ஒரு நேரம் எடுத்தாவே போதும். இப்போ நான் சொல்கிற பிரச்சனை உள்ளவங்களுக்கு, அதாவது உடம்பு டயர்டாக இருக்குது, வலியெல்லாம் அதிகமாக இருக்குது, நரம்பு இழுக்குது, கை காலெலாம் வலிக்குது, ஆர்எஃப்எட்ரா அதிகமாக இருக்குது, இஎஸ்ஆர் லெவல் அதிகமாக இருக்குது, ஆத்தர்டிஸ் வந்திருக்கு, அதுக்குனால பார்த்திங்கனாக்கா ஃபிங்கர் வலிக்குது, சொட்டிங் இருக்குது, வீக்கம் இருக்குது அப்படின்றவங்களுக்கு நான் சொல்கிற இந்த மருத்துவ குறிப்பு. இது மதிய நேரத்தில் 100 கிராம் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த கை காலெல்லாம் வலியும் இருக்கும், வீங்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா என் கையில் இருக்க இந்த புடலங்காய் ஒரு 100 கிராமுங்க. இதுவும் அதனுடைய தோல் சதை விதையோட பச்சை கட் பண்ணி மிக்சியில் போடுங்க. ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி புழிஞ்சு வடிகட்டி மாலை ஒரு 4 மணிக்கு நீங்கள் எடுத்திங்கன்னா போதும். ஒரு நாளைக்கு ஒரு முறை எடுத்திங்கன்னா போதும். எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த
உடலில் இருக்கிற கெட்ட நீர் எங்கெங்கெல்லாம் சேர்ந்துருக்கோ அந்த கெட்ட நீரெல்லாம் கண்டிப்பாகவே ரெடியூஸ் ஆகிடும். ரொம்ப ரொம்ப அற்புதமாக இது வேலை செய்யும். இது தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா எங்கள் கையில் இருக்கிறது வெண்டைக்காய்ங்க. இந்த வெண்டைக்காய் காலையில் 2 வெண்டைக்காய், சாயந்தரம் 2 வெண்டைக்காய் பச்சையாகவே கடிச்சு மென்று சாப்பிட்ணும். இது சாப்பிடும்போது பார்த்திங்கனாக்க உங்களுக்கு இந்த அல்சர் சார்ந்த பிரச்சனைகளும் வராது, மலச்சிக்கல் சார்ந்த பிரச்சனை வராது, குடலில் இன்ஃபெக்ஷன் இருக்காது, மலச்சிக்கல் இருக்காது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இதுவும் உங்களுக்கு அந்த அசதி, சோர்வு, டயர்ட்னஸை வந்து கண்டிப்பாகவே சரி பண்ணி கொடுக்கும். காலையில் 2 மதியம் 2 சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் என்னுடைய கையில் இருக்குது பார்த்திங்கன்னா வாழைக்காய். இந்த வாழைக்காய் சாயந்தர நேரத்தில் ஒரு 1/4 வாழைக்காய், இவ்வளோ ஒரு 1/4 வாழைக்காய் கட் பண்ணி அதனுடைய தோல், சதை, விதையோட வெள்ளரிக்காய் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி கடிச்சு மட்டும் சாப்பிட்லாம். இது சாயந்தர நேரத்தில் இல்லை ஈவினிங் தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிடுவீங்களா, நைட் சாப்பிட அதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்லாம். இதையும் பச்சையாக தான் சாப்பிட்ணும், தோலோட, சதையோட, விதையோடு தான் சாப்பிட்ணும். இதுலேயும் எதுவும் ரிமூவ் பண்ணிடக்கூடாது. ஒரு வேளை நீங்கள் கேட்கலாம், ஐயா இந்த வாழைக்காய் வாய்வான பொருள் தானே, இது சாப்பிடும்போது நமக்கு வாய்வு அதிகரித்து இன்னும் வலி அதிகரிக்காதா? கொத்தவரங்காயும் வாய்வான பொருள் தானே, இதுவும் சாப்பிடும்போது கேஸ் அதிகமாகி, வாய்வு அதிகமாகி, வயிறு வலியெல்லாம் அதிகமாக இருக்காதா? அங்கங்கே நிறைய வாய்வினால் பிடிப்பு ஏற்படும், அதுவும் உடம்பொலியை அதிகப்படுத்துமே, இதுவும் வாய்வான பொருள் தானேன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இயற்கை மருத்துவத்தில் இந்த வாழைக்காய்க்கும் இந்த கொத்தவரங்காய்க்கும் ஒரு அற்புதமான சக்தி இருக்குது. இதை பச்சையாக சாப்பிட்டிங்கன்னா மிகவும் மிகவும் அற்புதமான மருத்துவ குணம் கொண்ட நிறைய நோய்களை குணமாக்குகிற இயற்கை உணவு. அதே மாதிரி இயற்கையான உணவுகளை சாப்பிடுங்க, இயற்கையோடு சேர்ந்து வாழுங்க. சரிங்களா? மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்கள் அனைவரை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனா ஹரிதாஸ். நன்றி, வணக்கம்.